அண்ட் நம்ம டேபிளில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டோன்னா நம்மளுக்கு இந்த டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. பட் ஆக்சுவலி விஷுவல் ஸ்டுடியோ நம்மளுக்காக என்னென்ன வேலை பண்ணுதுன்றது பார்க்கலாம். ஜஸ்ட் என்னுடைய கிரிட் வியூவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே என்னோட சோர்ஸ் வீக் போகிறேன். சோர்ஸ் வீக் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே நிறைய கோட்ஸ் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோக்கு .NETக்கு புதுசாக இருந்தால் உங்களுக்கு இந்த கோட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனை தரும் கண்டிப்பாக. ஸோ இந்த கோட்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோ சீரிஸ் எண்டிங்கில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் எண்டிங்கில் கண்டிப்பாக உங்களால் இது என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். உங்களாலேயே தனியாக கோட்ஸ் எழுத முடியும். அண்ட் இது கிரிட் வியூ நான் சொன்ன மாதிரி. அண்ட் இந்த கிரிட் வியூவோட ஐடி கிரிட் வியூ 1 டிஃபால்ட்டாக. ஸோ நான் ஐடியை முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிரிட் வியூ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் கிரிட் வியூ. அண்ட் ரன் அட் சர்வர். ஸோ இந்த ரன் அட் சர்வர்னு கொடுக்கறது மூலியமா என்னால் கோட் பிகன் ஃபைலில் இந்த கிரிட் வியூவை என்னால் கால் பண்ண முடியும். அண்ட் இங்கே நிறைய கேசஸ் இருக்குது பிளா பிளா பிளா. அண்ட் இப்போதைக்கு நான் உங்களை இதெல்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அண்ட் இப்போ நம்ம ஜஸ்ட் ப்ரோக்ராமே இல்லாமல் செய்கிற அப்ளிகேஷனை ப்ரோக்ராமரோட ஷீஷாப் யூஸ் பண்ணி நான் செய்வேன். ஸோ அப்போ உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு புரியும். அண்ட் இப்போ டிசைனர் வியூ வாங்க. அண்ட் இந்த SQL டேட்டா சோர்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சோர்ஸ் வியூ போங்க. ஸோ ஆக்சுவலி SQL டேட்டா சோர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கோட்ஸ் இருக்கும், லைன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த SQL டேட்டா சோர்ஸ் தான் SQL சர்வரில் இருந்து டேட்டாஸை எடுத்துகிட்டு வந்து இந்த கிரிட் வியூக்கு கொடுக்கறது. இந்த SQL டேட்டாஸை கிளிக் பண்ணுங்கள், சோர்ஸ் வியூ போங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த SQL டேட்டா சோர்ஸோட ஐடி SQL டேட்டா சோர்ஸ் 1. அண்ட் இங்கே ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கு பாருங்க. ஸோ ஆக்சுவலி இவரு தான் நமக்கு என்ன பண்ணுறாரு, நம்முடைய விஷுவல் ஸ்டுடியோவையும் நம்மளுடைய SQL சர்வரையும் கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சம் SQL கமாண்ட்ஸ் இருக்கு. delete, insert and select command. ஸோ இந்த செலக்ட் கமாண்ட் தான் ஆக்சுவலி நம்ம டேட்டா பேஸில் இருக்க டேபிளில் இருக்க எந்த காலத்தை சூஸ் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இதை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்லுவேன். பட் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க செலக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்னால தான் என்னால் டேட்டா பேஸில் டேட்டாஸ் ரெட்ரீவ் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ இப்போ ஒரு கிரிட் வியூ இருக்குது, ஒரு SQL டேட்டா சோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த SQL டேட்டா சோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா என்னோட SQL சர்வரில் இருக்க ஒரு பர்டிகுலர் டேபிளை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பர்டிகுலர் டேபிளில் இருக்க காலம்ஸை கெட் பண்ணி இந்த கிரிட் வியூக்கு கொடுக்குது. ஸோ இந்த கிரிட் வியூ வந்து SQL டேட்டா சோர்ஸ் கிட்ட வந்து டேட்டாஸை வாங்கி ஜஸ்ட் ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணுது.